பாவக்காவை வச்சு கசப்பே இல்லாமல் ஒரு தொக்கு பண்ணலாம். பாவக்காவை அது உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. புளி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டு இதோட இந்த பாவக்காவையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து இப்படி கலக்கி விட்டுருங்க. பாவக்காவை இந்த புளி தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்படி நல்லா ஊறினாலே இதில் இருக்கிற கசப்பெல்லாம் எடுத்துரும். உங்களுக்கு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த பாவக்காய் தொக்குக்கு ஒரு பொடி வறுத்து அரைச்சிக்கலாம். 3 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக தனியா, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெயே விடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறின விட்டு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற தனியா, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாவக்காய்க்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காய் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா புழிஞ்சு இந்த புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நல்லா புழிஞ்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கசப்பெல்லாம் இந்த புளி தண்ணியில் இறங்கிடும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற இந்த பாவக்காவை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான மிளகாப்பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. எல்லாம் வற்றி பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கிறதால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கசப்பே இருக்காது உங்களுக்கு. கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாவக்காய். கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் என்னெல்லாம் போட்டிருக்கேனோ அதெல்லாம் போட்டு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.